வணக்கம் யூவர்ஸ். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. மகா பெரியவாளின் மகிமைகள் நாம் அறிந்ததே. பெரியவா பற்றிய பெருமையான பல செய்திகள், அனுபவங்கள் தினந்தோறும் முகநூலிலும் வாட்ஸ்ஆப்பிலும் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் சிலவற்றை அனுபவிக்கலாம் வாருங்கள். படித்ததில் பிடித்தது. பெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. நெறி வழுவாமல் நெஞ்சம் தொட்ட மகான், பக்தையின் பாரம் குறைத்த பரமதயாளன். சுமார் 25 வருடங்களுக்கு முன் காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்தில் ஒரு காலை வேளை. அன்று பக்தர்கள் கூட்டம் அவ்வளவாக இல்லை. பெரியவா தரிசனத்திற்கு அம்பாள் போன்ற ஒரு சுமங்கலி வந்தார். நேரே பெரியவாளிடம் போய் நமஸ்கரித்தார். வணங்கி எழுந்த மாதுவின் கண்களில் குபுகுபுவென்று நீர் மல்கியது. அந்த பெண்மணிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. எல்லா துன்பங்களுக்கும் நடமாடும் திருவுருவம் மகானிடம்தான் தீர்வு கிட்டும் என்ற அபார நம்பிக்கையோடு அந்த பெண்மணி பெரியவாளிடம் வந்திருந்தார். என் மீது அருட்பார்வை படட்டுமே என்று கண்கள் கெஞ்சுகின்றன. நான் சொல்வதை கேட்டு பரிகாரம் நல்காதா மகானின் அருள் என்று உதடுகள் துடிக்கின்றன. பரமதயாளராக நிற்கும் பெரியவா அந்த மாது சொல்லாமலேயே எல்லாம் அறிந்தவராயினும் அவள் சொல்வதை கேட்க விரும்புபவராய் நாடகமாடினார். விரல் சொடுக்கில் கைங்கரியம் செய்யும் ஒரு அன்பரை அழைத்தார். இங்கே யாராவது காது கேளாதவா இருக்காளா பார் என்றார். அவர் தேடி போக அதிர்ஷ்டவசமாக சில வினாடிகளிலேயே செவி கேளாத ஒருவரை கண்டுபிடித்து விட்டார். ஒரு காரியம் செய், அந்த அம்மாளுடன் அவர் வரும்போது கையை தட்டி அவர் பெயரை சொல்லி கூப்பிடு. அவர் திரும்பி பார்க்கிறாரா இல்லையா என்பதிலிருந்து அவருக்கு உண்மையிலேயே காது கேளாதவர்தானா என்பதை தெரிந்து கொள்ளலாம். இப்படி பெரியவா சொல்லி கொடுத்த தந்திரத்திற்கு காரணம் இருந்தது. வந்திருந்த பெண்மணி தன் குடும்ப விஷயத்தை பெரியவாளிடம் ரகசியமாக கூற நினைக்கையில் பூரணமாக காது கேளாதவர் என்றால்தான் பெண்மணிக்கு தர்ம சங்கடம் இல்லாமல் இருக்கும். மேலும் கைங்கரியம் செய்பவர் பெரியவா கேட்டதற்காக காது கேட்கும் ஒருவரையே நீ காது கேளாதவன் போல் நில்லு என்று சொல்லி அழைத்து வந்திருப்பாரோ என்ற சந்தேகம் அந்த பெண்மணிக்கு இருந்தால் அதுவும் அகன்று விடுமன்றோ? மிகவும் சிக்கலான தருணங்களில் பெரியவாளின் ஒவ்வொரு செய்கையும் இப்படி பல காரணங்களை அடக்கி கொண்டதாக அமைவதை பல பக்தர்கள் கண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு காது கேளாதவரை நிற்க வைத்து கொண்டு அம்மையாரிடம் அவளுடைய மனதில் இருந்த ஆதங்கங்களை எல்லாம் மகான் பொறுமையாக கேட்டு அருளினார். பின்பு பிரசாதம் அளித்து பெண்மணியை அனுப்பி வைத்தார். அம்மையாரின் கண்களில் இப்போதும் கண்ணீர். ஆனால் தன் மனபாரத்தை எல்லாம் சாட்சாத் மகாதேவனிடம் இறக்கி வைத்து எல்லா துன்பமும் நீங்க பெற்றதில் இப்போது அது ஆனந்த கண்ணீராக மாறியிருந்தது. அம்மையார் பிரசாதம் பெற்று புறப்பட்டதும் அங்கே ஒன்றுமறியாமல் நின்றிருந்த காது கேளாதவரிடம் மகான் ஜாடை காட்டி நீங்களும் போகலாம் என்று அனுப்பினார். துறவு நெறி காக்கப்பட்ட அதே சமயத்தில் ஒரு சுமங்கலிக்கும் அருள்பாலித்தாகிவிட்டது. ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. அடுத்த பதிவில் சந்திப்போமா? நன்றி, வணக்கம்.